வணக்கம். இது சமையல் சிங்கப்பூர். இன்றைக்கி சமையல் சிங்கப்பூரில் மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு நடுத்தரமான ஒட்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியை தொடச்சிட்டு அதோட காம்பு பகுதியை முதல்ல வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாங்காவை எப்படி இந்த வீடியோவில் வெட்டணும் அதே மாதிரி நீங்களும் வெட்டி வச்சிங்க. ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோடனே அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடான பிறகு அதில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க மாங்காய் துண்டு எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும். கரண்டியை வச்சு நல்லா கலந்த பிறகு மாங்காவை ஒரு பாதி அளவு வேக வச்சுக்கணும். இப்போ மாங்காய் பாதி அளவு வெந்துட்டு பாதி அளவு வெந்த மாங்காயில் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும். திரும்பவும் அந்த மாங்காவை நல்லா வேக வைக்கணும். ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். திரும்பியும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவு இடித்து வச்ச வெல்லத்தை போட்டு நல்லா கலந்துக்கணும். ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் அதில் அரை டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வெந்தயம் தொட்டால் சுடுற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப போட்டு வறுத்தா கருகிடும். இந்த வெந்தயத்தை ஆற வச்சுட்டு அதை ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அரை டீஸ்பூன் அளவு பவுட்ரு பண்ண வெந்தயத்தை போட்டுக்கணும். வெந்தயம் போட்ட பிறகு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும். கலந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாங்காய் தொக்கு ரெடி ஆகிட்டு. இந்த மாங்காய் தொக்கை ஈரம் இல்லாத கிளாஸ் பாட்டில் இல்லைனா பீங்காம்பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாதாரணமாக ஃப்ரிட்ஜிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா வெளியிலே வச்சுக்கலாம். வெளியிலே வச்சுக்கணும்னா தினமும் வெயிலில் எடுத்து காய வச்சுக்கணும். அதே மாதிரி இதில் உபயோகப்படுத்துகிற ஸ்பூனும் ஈரம் இல்லாத ஸ்பூனாக உபயோகப்படுத்திக்கணும். அப்போ தான் இந்த மாங்காய் தொக்கு நிறையா நாளைக்கு நல்லா இருக்கும். இந்த மாங்காய் தொக்கை தயிர் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக காரம் இல்லாத குழம்பு எல்லாத்தோடையும் இதை தொட்டுக்கே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்க்கணும். இதில் நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கூட இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.